எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி ஒவ்வொருவருக்காகவும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தது நம் எல்லாருக்காகவும் என்று அப்படி ஒரே லைன்ல சொல்லாம ஒவ்வொருவருக்காகவும். இந்த பூமியிலே பிறக்க போகிற அத்தனை மனுக்குலத்துக்கும் ஒரே ஒரு இரட்சகர் மட்டுமே உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிருபையினால் நாம் ஜீவனை பெற்றோம். கிருபையினால் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையை காண சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். சிலுவையை காண்பவன் கிருபையை காண்கிறான். நம் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காக, அதாவது தங்கள் திராணிக்கு மேல ஒருத்தங்க நமக்கு ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நாம் மிகவும் நன்றி கடன் பட்டிருப்போம். அவங்கள நம்ம லைஃப்ல மறக்கவே மாட்டோம். அவர்களோடு உள்ள உறவு நமக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். திராணிக்கு மிஞ்சி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கவே மாட்டோம். அவர்களோடு நமக்கு அந்த உறவு தொடர்ந்துட்டே இருக்கும். எந்த ஒரு நல்லது கெட்டது காரியத்துக்கு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஏன்னா அவங்க இயேசு நமக்கு செய்தது போல யாருக்குமே செய்ய முடியாது. இது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் பல நேரத்தில் இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் நம்ம உள்வாங்குறோமே தவிர எனக்காக இயேசு, எனக்காகவே இயேசு, இதை நாம் பல நேரத்தில் உணர்கிறதில்லை, அறிகிறதில்லை, நாம் அதை உள்வாங்குகிறதில்லை. ஏசாயா 53 ஏசாயா அந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்க்கிறான். தீர்க்க தரிசனம் என்பது என்ன தெரியுமா? தூரத்திலிருந்து பார்க்கிறது. ஒரு கப்பல் சமுத்திரத்தில் அங்கிருந்து வருதுன்னா கரையில நிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மைக்ரோஸ்கோப் வைத்து, இந்த பைனாக்குலர் வைத்து பார்க்கறாங்க அப்படின்னா தெரியும். அதை வச்சு பார்க்கறவங்க சொல்லுவாங்க கப்பல் வருதுன்னு. அது இல்லாதவங்க சொல்லுவாங்க இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டவருடைய ஞானம் என்பது அனந்த ஞானம். அவர் எல்லாவற்றையும் முன்னதாக காண்கிறவர். முன்னதாக காண்கிறதை தம்முடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி ஏசாயா பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை பார்க்கும்போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய 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 நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது அவருக்காக அல்ல. என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என கேட்கிற அன்பு விசுவாசியே, அன்பு வாலிபர்களே, வேதத்தில் சும்மா எழுதவில்லை உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, பாவத்தினால், மீறுதலினால், அக்கிரமத்தினால் வருகிற அத்தனை பாடுகளையும், அத்தனை மீறுதல்களை, அத்தனை வேதனையையும், அத்தனை ஆக்கினையையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கு. அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்மேல் விழும் ஆக்கினையை பிதாவானவர் அவர் மேல, இயேசுவை பிதா ஃபோர்ஸ் பண்ணல. மோசையை எகிப்துக்கு அனுப்புறதுக்கு மோசையை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. மோசே வேற வேற வேறன்னு சொல்லிட்டே இருக்கிறார். இது இஸ்ரவேலருக்கு தெரியாது. இஸ்ரவேலருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா மோசே, இந்த மோசே மட்டும் இல்லைன்னா. ஆமே, ஆண்டவர் மோசேட்டு நான் உன்னை அனுப்புறேன் வா. இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் அந்த ஜனங்களை பத்தி, வேற யாரையாவது அனுப்புங்க. கடைசியில் ஆண்டவர் கோபப்பட்டு வழியில் அவனை கொல்ல பார்த்து மிரட்டி அனுப்புனது மாதிரி அனுப்பி இருக்கிறார். ஆனா இயேசு அப்படி ஆப்ஷன் வைக்கவே இல்லை. ஆமென். அவர் ஆதியாகமத்திலேயே சர்ப்பத்தை பார்த்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவா அப்படி சொல்லும் போது இயேசு உடனே யார்கிட்ட கேட்டு சொன்னீங்க? இப்படி சொல்லல. ஆண்டவரே, இஷ்டத்துக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, விழுந்து போன தூதன் அடிக்கிறதுக்கு நிக்கிற தூதன் தாராளம் போதும். ஆனா இயேசு இப்படி ஆப்ஷன் வைக்கல. அவர் வைக்கல, அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாழ்த்தினார். ஆமே. அவருடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் இருக்கு. அது என்னன்னு ஒண்ணு டேஸ்ட் பண்ணும். ஹல்லேலூயா. மனிதர்களை மரணம் விழுங்கும் போது ருசி பார்த்தார்னு அர்த்தம் என்ன? அவர் விழுங்கினார்னு அர்த்தம். ஆமை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? மரணத்தால் விழுங்கப்பட்டவர் அல்ல, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். அவே உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே.
ஹல்லேலூயா. சிலர் பார்க்கறாங்க இந்த பாட்டு சண்டே தானே பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மரித்தார், ஆனா இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஒவ்வொருவருக்காக எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 6 முதல் நீங்கள் பார்க்கும்போது, ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த வேத பகுதியை அப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை விட்டு ஆண்டவர் கண்ணை திருப்பவே விடல. மனுஷனை நினைத்து மனுஷகுமாரனை விசாரிக்கிறார். மனுஷனை நினைத்து மனுஷகுமாரனை விசாரிக்கிறார். மனுஷனை நினைத்து மனுஷகுமாரனை விசாரிக்கிறார். பிள்ளைங்க தப்பு பண்ணா உங்க பேரண்ட்ஸை நாளை கூட்டிட்டு வாங்க. பெற்றோர் வந்து நிற்பாங்க, என்ன உங்க பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், விசாரிப்பாங்க. ஆமென். என்ன நினைத்து, அதனாலதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் அதை ஏற்றுக்கொண்டார். எத்தனை மீறுதல்கள், எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கம். அந்தரங்கம் வெளிப்படும் வரை நாம் எல்லாரும் நீதிமான்களே, நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களே. நம் அந்தரங்கம் மறைக்கப்படும் வரைக்கும் மற்றவர்கள் மேல் அழகாய் கல்லெறிந்து கொண்டே இருக்கும். அவர் அறிவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். எல்லாம் ஓட்டானுங்க. எல்லாம் தெரிந்தும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் எப்படிங்க நிக்கிறோம்? ஹல்லேலூயா. என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தம். பிரியமானவர்களே, நம்ம லைஃப் நமக்கு தெரியும்ல, நம்முடைய அந்தரங்கம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக இயேசு விசாரிக்கப்பட்டதின் அடையாளம்தான் சிலுவை. ஹல்லேலூயா. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ள கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம். ஹல்லேலூயா. ஒரு குலைந்து எனக்காக அவர் விசாரிக்கப்படுகிறார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறது, பிலாத்து, அந்த பிலாத்துக்கு முன்பாக அவர் கொண்டு போய் நிறுத்தி விசாரிக்கப்பட்டார். இயேசு அந்த இடத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? வாரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் ஒரு அதிகாரமும் இராதுனார். இது பிலாத்து கோர்ட்ல எடுத்த தீர்மானம் அல்ல, பிதாவின் கோர்ட்ல எடுத்த தீர்மானம். எனக்காக இயேசு அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிலாத்து கோர்ட்ல எடுத்த தீர்மானம் கிடையாது.
பிதாவின் கோர்ட்ல எடுத்த தீர்மானம். பிலாத்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா அதை பார்த்தான், தாவீது அதை பார்த்தான். தாவீதும் அந்த விஷன்ல பார்த்துதான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்பது தாவீதின் வார்த்தை அல்ல, தாவீதின் குமாரனுடைய வார்த்தை. இது பிலாத்துவின் கோர்ட்ல எடுத்த தீர்மானம் அல்ல, இது பிதாவின் கோர்ட்ல எடுத்த தீர்மானம். அதனாலதான் மனுஷனை நினைக்கிறதற்கும், ஹல்லேலூயா, கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழி எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்வீங்க, எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். ஆமென். என் சிந்தை செயல்களால், என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான். ஆமென். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான். ஹல்லேலூயா. எனவேதான் 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, எவ்வளவு பாசமா யோவானை கொண்டு ஆவியானவர் சொல்றார், நீ பாவம் செஞ்சிராத. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம பாவம் செய்யும் போதெல்லாம் பிதா யார பாப்பார் தெரியுமா? இயேசு எப்படி பாப்பார்? இயேசு சொல்வார், போட்டேன் இந்த ஒரு வாட்டி, போட்டும் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி. பிள்ளைக்கு படிப்பு முக்கியம்னு சொல்லி பிள்ளைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது ஸ்கூல்ல போய் யாருக்கிட்டையும் தலை குனியாத பெற்றோர், பட்டினியா இருந்தா கூட அடுத்த ஆள்கிட்ட கை நீட்டி நிக்க கூடாது, அடுத்த ஆள்கிட்ட போய் வெட்கப்பட்டுற கூடாதுன்னு இருக்கிற பெற்றோர் பிரின்சிபல் ரூம்ல போய் காலேஜ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் தலை குனிஞ்சு நிற்பாங்க. பிள்ளைக்கு படிப்பு பாதிச்சிடக்கூடாது, என் ஆத்மா பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த நித்திய ஜீவனை நான் இழந்து விடக் கூடாது என்பதற்காக. நான் தப்பு பண்ண அப்படி பாப்பார் பிதா. இயேசு பரிந்து பேசிட்டு இருக்கும் போது ஆவியானவருக்கு தாங்க முடியல. ஆவியானவர் யோவானை கொண்டு, பிள்ளைகளே, ஏய் தப்பு பண்ணாதடா, தப்பு பண்ணாதடா. இன்னைக்கு சாத்தான் இதை எப்படி கொண்டு வந்துட்டானா, நீ என்ன தப்பு பண்ணாலும் அவர் பேசி சமாளிச்சிருவார். இல்ல, அது வலி. ஆமென். சோ தெரியுது, தேவ பிள்ளையே, மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, நம்ம இடரும் போது, தவறும் போது திரியேக தேவன் துடிக்கிறார். பிதா குமாரனை பார்க்கிறார். குமாரன் பிதா கிட்ட பேசும்போது இங்கே நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் நம்ம கிட்ட, தப்பு பண்ணாத, அங்க பாரு, கெஞ்சிட்டு இருக்கிறார் குமாரன், போட்ட இந்த ஒரு வாட்டி
ஹalleluya. அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் நம்ம கிட்ட நம் பாவத்துக்காய் நமக்காய் மரித்த இயேசு நம்மிடத்திலே கேட்பது ஒன்றே ஒன்றுதான், பாவமில்லா வாழ்க்கை. அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்திலே, மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சங்கீதம் 8 சொல்லப்பட்டதை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு 8வது வசனத்தை வாசியுங்கள். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில், அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில், அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. இதுதான் அதனுடைய மீனிங். ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆண்டவர் மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் உண்டாக்கி சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி சகலத்தின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவனுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு மேல ஆண்டவர் மட்டும்தான், இது எல்லாமே அவனுக்கு கீழே. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணோம். ஏன் ரீசன் அப்படின்னா, நமக்கு தெரியும், ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆரம்பத்தில் மனிதனை படைத்தது அடிமையாக அல்ல, ஆண்டு கொள்ளும்படியாக. ஆனால் மனிதன் எது மனிதனுக்கு உண்டானது என்றால் மரணம் உண்டானது. இந்த மரணம் என்பது என்ன? ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்றார். உண்மையிலே அங்க அந்த கனியை புசித்த போது அவர்கள் செத்தார்களா? இல்ல. ஆனால் உண்மையிலே இந்த மரணம் அங்கே பிறந்தது. ஆனால் இமிடியேட்டா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. ஒரு உண்மையான மரணம் என்பது இதுதான். தேவனுக்கும் மனுஷன், ஏன்னா பரலோகம் மெயின் கவர்மெண்டே பரலோகம், அதை பூமியிலே ஸ்தாபிக்கும்படிக்கு கர்த்தர் ஏதேனை உண்டாக்கி அதிலே தம்முடைய சாயலாய் மனிதனை படைத்திருக்கிறார். இப்ப பரலோகத்துக்கும் பூமிக்கு எந்த கான்டாக்டும் இல்லாதபடிக்கு கட் ஆயிட்டு, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு பாவத்தினால் கட் ஆயிட்டு. எப்படி சுவாசம் ஆவி பிரியும் போது மரணம் என்று நிச்சயிக்கிறோமோ, அது போல ஒரு தேவ பிள்ளை தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்ட மாத்திரத்தில் அவன் மரித்து விட்டதுக்கு சமம். எனவேதான் இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, இவனோ மரித்தான். அப்பா கூட கான்டாக்ட் கட்டானதும் அவன் மரித்தான், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆண்டவர் மனிதனுக்குள்ளே சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் இருக்கிறது. அவனுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் அவருடைய சுவாசம், அவரோடு உள்ள உறவு. அந்த ஜீவனை துண்டிக்க பண்ணதான் பிசாசானவன் உள்ள என்றாகிறான். நல்ல கவனமா கேளுங்க. 2வது அதிகாரத்திலே அந்த பழம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அந்த பழத்தை ரொம்ப கவனிக்கல. பாவம் செய்ய வைக்க பிசாசு முதல்ல என்ன செய்ய வைப்பான் தெரியுமா? அதன் மேல ரொம்ப கவனத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருப்பான்.
எல்லா கனிகளையும் பார்க்கிறார்கள். 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல ஒரு கனியை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாவம் செய்ய வைக்க பிசாசு எடுக்கிற முதல் காரியம் அந்த ஒரு காரியத்தை குறித்த சிந்தையை அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருப்பான். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இச்சை கற்பம் தரித்து பாவத்தை. ஒரு கற்பம் தரிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறது. அதனாலதான் உடனே கண்களை விலக்கி காத்துக்கொள்ளணும். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறையாக கீழ்ப்படுத்தணும். பிசாசானவன் அந்த பழத்தை குறித்து பேசி 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 அவளை அந்த பழத்தை மட்டுமே பார்க்க வச்சிட்டு இருக்கிறான். அவ கண்களுக்கு மறைக்கப்பட்ட அநேக விருட்சங்கள் உண்டு. அதுல ஒரு விருட்சம், முக்கியமான விருட்சம் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சம். சரி, கையை நீட்டி பறிச்சுதான் சாப்பிட்டால, பிசாசு வந்து ரொம்ப இதை செய்ய வச்சான்ல, ஏன் அவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிட வைக்கல? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா என்ன இருக்கும்? இவர்களுக்கு மரணமே வந்திருக்காது. பிசாசு நோக்கம் என்ன? அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அழிக்கணும்னு திட்டத்தோட வர்றவன் சொல்றான், நீ சாகவே சாக மாட்டேன். வாழணும்னு திட்டத்தோடு வர்றவர் சொல்றாரு, இதை புசித்தா நீ செத்துருவ. எந்த பிரசங்கம் காலையிலே கேட்க நல்லா இருக்கு? ஆமே. 1ஆம் தேதி காலையில், அதுவும் முதல் சண்டே ஆதாமுக்கு, ஃபர்ஸ்ட் சண்டே, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, புது ட்ரெஸ்னா மகிமையின் வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு வந்தா, மகனே பாயிண்ட் நம்பர் 1 இதெல்லாம் நீ சாப்பிடு, பாயிண்ட் நம்பர் 2 நீ சாகவே சாவாய். என்ன ஆண்டவரே, இந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்த ஒரு பாஸ்டர் வராரு, நீ சாகவே சாக மாட்டாயா? அவன் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் பேசினது கேட்டது ஆதாம், 2வது பாஸ்டர் பேசினது கேட்டது ஏவாள். என்னங்க என்னங்க, நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன் வாங்க. நீங்க அந்த பாஸ்டர் சரியில்லை, இங்க வாங்க. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உத்தமம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் இவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். மனிதன் அந்த பாவம் செய்த போது அந்த ஜீவன் அற்று போனது. அதன் பிறகு அநேக பரிசுத்தவான்கள், ரொம்ப ரேரா, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பரிசுத்தவானை கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவருடைய பிளானை பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பார். அடுத்த ஜெனரேஷன்ல ஆபேலை வைத்தார் நீதிமான், அதை தாண்டி ஏனோக்கை நிறுத்தினார், அதை தாண்டி நோவா ஒரு ஆளை தான் வச்சிருப்பார், அதை தாண்டி ஆபிரகாமை நிறுத்தினார், ஈசாக்கை நிறுத்தினார், யாக்கோபை நிறுத்தினார். யாக்கோபை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள யாக்கோபு ஒரு வழி பண்ணிட்டார். நம்மளை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள யாக்கோபிட்ட சொல்ல, இங்க பாரு, நீ பிறக்கும் போதே தெரியும் நீ துரோகம் பண்ணுவாயின்னு. சில வண்டி வாங்கும் போதே தெரியும் இது பிரச்சனை பண்ணும், ஆனாலும் வாங்கிட்டோம், என்ன பண்ண? ஹல்லேலூயா. நீ பிறக்கும் போதே தெரியும் நீ துரோகம் பண்ணுவாய். நான் என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நான் பொறுமையா இருந்தேன், ஆனாலும் நிறுத்திட்டார். கடைசியில் நிறுத்திட்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் நிற்க வைத்தார். ஆனால் அவர்கள் தங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே தங்களை தேவனோடு இணைத்துக் கொண்டார்களே தவிர அவர்களால் மற்றவர்களை தேவனோடு இணைக்க முடியவில்லை. ஏனோக்கு தன்னை தேவனோடு இணைத்துக் கொண்டானே தவிர தன்னை சார்ந்தவர்களை கூட தேவனோடு இணைக்க முடியவில்லை. நோவா தேவனோடு சஞ்சரித்ததனால குடும்பம் காக்கப்பட்டது. குடும்பமும் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று பைபிள் இல்ல. எல்லாருமே தங்களை தேவனோடு இணைத்துக் கொண்டார்கள் தங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே. அவர்களால் மற்றவர்களை தேவனோடு இணைக்க முடியவில்லை. எனவேதான் எசேக்கியேல் 14வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவும் தானியேலும் யோபுவும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால்
தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நோவா, தானியேல், யோபு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் நீதியினால் அவர்கள் தங்களை தப்புவித்தார்கள். ஆனால் அவர்களால் மற்றவர்களை தப்புவிக்க முடியவில்லை, மற்றவர்களை தேவனோடு இணைக்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் ஒவ்வொருத்தரையா நிறுத்தி 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 ஒரு கட்டம் வருகிறது. அதன் பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அந்த ஸ்தானத்தில் நிற்கும்படியாய் ஒருவருமே இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் ஆதி முதல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வேளை வருகிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது. வார்த்தை ஆதியிலே இருந்தது. இந்த திட்டம் என்பது ஆதியிலே இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நோவா, தானியேல், யோபு இவர்களால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் காப்பாற்ற முடிந்தது தங்கள் நீதியினாலே. மற்றவர்களை, தங்கள் குமாரத்திகளை, குமாரர்களை கூட ரட்சிக்க முடியவில்லையா? ஆனால் இதோ ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறங்கி வருகிறார். இவர் யார் தெரியுமா? ஆதியிலே இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எந்த ஜீவன்? ஏதேனிலே பாவத்தினாலே மனிதன் நஷ்டப்படுத்தின ஜீவன். எனவேதான் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் வாசிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அப்ப ஒரு காரியம் தெளிவா தெரியுதா? பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளையாக முடியாது. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேவனுடைய பிள்ளையாக முடியும். ஆமா, நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், நாங்க 4 தலைமுறை பெண்டிகாஸ்ட், இதெல்லாம் பிள்ளையாக முடியாது. இவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தில். அதனாலதான் இப்போ எழுத்தின்படியான யூதர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்கப்பட்டு அவங்க பரலோகத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ஆபிரகாம் எங்களுக்கு பிதாவா இருக்கிறான் போக முடியாது. இயேசு தெளிவா சொல்லிட்டார், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். ஆபிரகாமின் அடையாளத்தை வைத்து, யாக்கோபின் அடையாளத்தை வைத்து, ஈசாக்கின் அடையாளத்தை வைத்து, தாவீதின் அடையாளத்தை வைத்து எந்த இஸ்ரவேலனுக்கும் எந்த யூதனுக்கும் அங்க போக முடியாது. இயேசுவாலே அன்றி, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்.
ஹல்லேலூயா. அன்பு சபையே, ஒரு சத்தியத்தை கேளுங்கள். நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம். இதை விடவும் உண்மையிலே இந்த புத்திர ஸ்வீகாரத்தை அனுபவிக்க கூடிய எத்தனையோ யூதர்கள் இன்னும் அவரை அறியாமல் இருக்கும் போது தூரமாய் கிடந்தோம், பாவச்சேற்றில் கிடந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம். இயேசுவேன்னு நோக்கி கூப்பிட்ட போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, ஆமென், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா. ஆமென். முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்லா துள்ளுது. கொஞ்சம் பிடிச்சு வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. See, அந்த உலக ஆசீர்வாதங்களை சொல்லும் போது நாம காண்பிக்கிற உற்சாகம், நான் காமனா சொல்றேன், நிறைய இடத்துக்கு மீட்டிங் போறது, இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது நம்ம காட்டுறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எவ்வளவு அமைதியாயிட்டு பாத்தீங்களா? ஆனா என்ன ஒரு சத்தியம்னா சொல்லவா, ரட்சிக்கப்பட்டவன் தான் பரலோக பார்வையில ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல இருந்து லாசரு அதை கீழே விழுற அந்த துணிக்கையாவது எனக்கு தரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தான். நாள் வந்தது, அந்த லாசரு விரல்ல இருந்து ஒரு டிராப் தண்ணி எனக்கு கிடைக்காதான்னு ஒருத்தன் ஏங்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இன்னைக்கு மற்றவர்கள் பார்வையில் நீ ஆகாதவனாகவும் அற்பமாகவும் இருக்கலாம். நாளைக்கு அவரோடு உன்னை பார்க்கும்போது நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர்வழியா என்னை நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காக்கின்றீர். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் அப்படி மனதார ஆமென். என் இயேசுவே உம்மை என் பாக்கியமே, இதை விடவும் ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. ஹல்லேலூயா. மனுக்குலமே, நீ கர்த்தருக்கு சொந்தம். மனுக்குலமே, பக்கத்தில் இருக்க ரெண்டு பேரை பார்த்துட்டு கையை அப்படி குலுக்கி சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. ஆமென். அதனாலதான் ஆண்டவரிடத்துல வந்து நிக்கிறாங்க.
ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு காசு கொடுனார். இதுல யாருடைய இமேஜ் இருக்கு? யாருடைய இமேஜ் இருக்கு? ராயனுடைய இமேஜ் இருக்கு. அவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அந்த காசுல யாருடைய இமேஜ் இருக்கு? ராயனுடைய இமேஜ் எதுல இருக்குதோ அது ராயனுடையது. தேவனுடைய இமேஜ் எதுல இருக்கிறதோ அது தேவனுடையது. தேவனுடைய இமேஜ் மிருகத்துல இல்ல, பறவையில இல்ல, மனிதன் உண்டு பண்ணி வைத்த எந்த சிலையிலும் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்ட மனுக்குலமே. நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேலிருக்கும், என் பிரியமே என்பவதி என்று அழைத்திடுவார். தேவனுடையது பாவத்தினால இழந்து போச்சு. அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கான். ஆண்டவரே, நான் உம்முடையவனாப்பா. எஸ், ஏன் ஒண்ணு நான் ஒரு மிருகமா படைக்கல. சில சொல்லுவாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். அவன் முற்பிதாக்களின் போட்டோவை பார்த்திருப்பானோ என்னமோ தெரியல. ஆமே, நீ என்னுடையவன். அதனாலதான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை நான் எங்க இருந்து எடுத்தேன் பாரு. அப்பவே உனக்கு தெரிய வேண்டாமா நீ என்னுடையவன். நம்மை தேவன் எங்க இருந்து அங்க எடுத்துட்டு வந்தா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா. ஆண்டோடைய அன்பை பேசுனா இன்னைக்கு 2வது சர்வீஸ் ஆட்கள் வந்து கேஸ் போடுவாங்க. ஆமே, எங்க இருந்து எடுத்து அதுலயே தெரிய வேண்டாமா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் அது சேருன்னு தெரிஞ்சு அவர் கையை நீட்டினாரு, அதுலயே தெரிய வேண்டாம். அது சாக்கடைன்னு தெரிஞ்சு அவர் கையை போட்டாரு, அதுலயே தெரிய வேண்டாம். அது குப்பைன்னு தெரிஞ்ச கையை போட்டாரு. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர், யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசர். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, அந்த கூலிக்காக வேலை செய்யறவன் ஓடி போவான், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. இயேசு வந்தது கூலிக்காக அல்ல, ஆடுகளுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. கூலிக்காரன் கூலிக்காக வேலை செய்யறவன் கூலி இல்லைன்னா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், ஓனாய் வந்தா ஓடிடுவான். ஆனா இவர் வந்தது கூலிக்காக அல்ல, என் பணத்துக்காக என் பொருளுக்காக அவர் தேடி வரல. அவருக்கு பணமே நாதான், அவருக்கு சொத்தே நாதான். அதனாலதான் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து, இந்த பிச்சை எடுக்கிற ஒருவர் வழியில மறித்து கிடக்கிறார். அவரை கவர்மெண்ட் தான், யாருமே கிடையாது, எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது வயிற்றை சுற்றி ஒரு டவல், ஒரு துணியை இறுக கட்டி வச்சிருக்கிறார். அவ்வளோ டைட்டாக கட்டி வச்சிருக்கிறார். அதை கழட்டுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. அதை கழட்டி பார்த்தா அதில் அவர் அதுவரை வச்சு எடுத்த காசெல்லாம் வச்சு, அவ்வளோதான் அவருக்கு சொத்து, அவருடைய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அவர் பாதுகாக்க அவர் தண்ணில் அதை இறுக கட்டி வச்சுட்டு அவர் மறிச்சிட்டார். அவர் மறிக்கும் போது அவர் சேர்த்து வச்ச அந்த பணம் அவருடைய இடுப்புல இருந்துச்சு. இயேசு மறிக்கும் போது நான் அவர் இருதயத்தில் இருந்தேன். அவர் இந்த ரசத்தை எடுத்துட்டு சொல்லுவார் பாருங்க, இது அநேகருக்காக அப்படின்னாரு. ஒரு நாள் அதை மெடிடேட் பண்ணும்போது
இயேசு என்ன எங்க அம்மா வயித்துல நான் கருவா இருக்கும் போதெல்லாம் பார்த்தது. அந்த ரசத்தை எப்படி எடுத்தார் பார்த்தீங்களா? அதுல நான் தெரிஞ்சேன். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும். கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே, ஓரித்தாராலமாக்கரே. ஆமென், ஆமென். அன்பு சகோதரர்களே, ஆமென். நீங்க அவங்க கூட ஒருத்தங்க ரொம்ப டைம் பேசுறாங்களா, அவங்க கிட்ட ஆண்டவருடைய அன்பு பத்தி பேசுங்க. பிள்ளைங்க, வாலிபர்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், தேவையில்லாத கதைகளை பேசி பேசி ஆமென் நீங்க ஆண்டவருடைய அன்பு பேசிட்டே இருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நீங்க அதை மெடிடேட் பண்ணுங்க. கிரைஸ்ட் நம்ம சிந்தையில நிறைந்திருக்கட்டும். அவருடையவர்களாய் நம்மை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளி, எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கி, ஆண்டவர் உண்டாக்கினது அவருக்காக. ஆமென். தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள். அதுல நம்பர்ஸே இல்லை, எண்ணிக்கைக்கு அப்பார். நம்ம நம்பரை போட்டு சுருக்க கூடாது. அது வெறும் 1,44,000 மட்டும்தான். நாங்க மட்டும்தான் சியோனுக்கு போ. அவங்க பஸ்ல இடம் இல்லையா இருக்கும். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியே. ஜீசஸ் யார் தெரியுமா? என்னுடைய ரட்சிப்பின், என்னுடைய கேப்டன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இயேசு பூரணர், பிதாவுக்கு சமமானவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தவரை திரும்ப எப்படி பிதா பூரணப்படுத்துறார்னா, என்னை உங்களை இந்த மகிமையில கொண்டு போய் சேர்ப்பதற்காக உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். உபத்திரவங்களினாலே. அவன் பூரணம்னு சொன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுது ஒண்ணுமே. பலியாக கொண்டு போகக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, பலி செலுத்தப்படுவதற்கு 1 வாரத்துக்கு முன்பதாக எருசலேம்ல கொண்டு வரப்படும். எருசலேம்ல வீதிகளில் கொண்டு வரப்படும். ஆசாரியனுக்கு முன்பாக வேத பாரகர் இவங்க எல்லாருமே அதை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல என்ன இருக்கக்கூடாது? ஒரு பழுது இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பஸ்கா அல்லவா, பஸ்கா பலி அல்லவா. அவர் சரியாக 1 வாரத்துக்கு முன்பதாக எருசலேம் வீதியிலே அவர் பவனி வருகிறார். ஆமென். அவர்கிட்ட ஒரு பழுது யாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கு முன்பாக அவர் தம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். எல்லாரும் செக் பண்ணிட்டு, பொய்யான குற்றச்சாட்டு இஷ்டத்துக்கு வச்சாங்க. எல்லாரும் செக் பண்ணிட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இவரில் நாங்கள் ஒரு குற்றத்தையும் காணோம். அதுக்கப்புறம் தான் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக அடிக்கப்பட்ட பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி அவர். ஹல்லேலூயா. என்னுடைய கேப்டன்,
உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு சிலுவையில அவர் பட்ட பாடுகளை பூரணம் சொன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, உச்சந்தலையிலே முட்களால் கிரீடம், 3 இன்ச்சுக்கும் அதிகமான அந்த நீளம் உள்ள முள்ளு, அந்த முள்ளிலே விஷம் இருக்குமா. அதுல ஒரு முள்ளு தலைக்குள்ள போனாலே மூளையெல்லாம் குழம்பிடும். இது சுற்றிலும் அதுவும் வச்சு பிரஸ் பண்ணுவாங்க. பிரஸ் பண்ணி ஒழுங்கா போகலைன்னா கோலை வச்சோ கம்பை வச்சோ சுத்தியில வச்சோ அடிச்சு நான் ஒரு நாள் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு, அதாவது நைட்டு ஃபுல்லா அவரை அங்க கூட்டிட்டு போறாங்க, இங்க கூட்டிட்டு போறாங்க. நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா இயேசு தூங்குறதுக்கு டைமே இல்லை. நைட்டு ஃபுல்லா தூங்கல, ஃபுட் இல்லை. அவர் சிலுவையில பட்ட பாடு மட்டும் நைட்டு ஃபுல்லா. அவர் இரவு நேரத்துல பஸ்கா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டார்ல, இந்த அப்பம் மட்டன் சுட்ட அந்த, ஏன்னா அந்த பழைய மெத்தட் புதிய மெத்தட், பழைய மெத்தட்ல இருந்து புதிய மெத்தடு கொண்டு வரார் ஆண்டவர், பழைய உடன்படிக்கையிலிருந்து. அதனால நைட்டு ஃபுல்லா 2-3 வாட்டி அந்த அப்பம் ஷேர் ஆகும். பழைய உடன்படிக்கையிலிருந்து அப்படியே புதிய உடன்படிக்கை கொண்டு வருகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையா இருக்கிற சொல்லி அப்படி ரசத்தை அப்படி தூக்குறார், ரத்தத்தை தூக்குறார். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா எப்படி ஆசரித்தார்கள்? அப்பம் சாப்பிட்டாங்க, மட்டன் சாப்பிட்டாங்க. இந்த மட்டன் எது? நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிடுவோம். அந்த அடிக்கப்பட்ட ஆடு, அதை சுட்டு சாப்பிடுவாங்க. கிரில்டு மட்டன் சுட்டு சாப்பிடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தான் அப்பம், என் ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த பழைய மெத்தட்ல புதிய உடன்படிக்கை கொண்டு வரார், அப்பத்தை கொடுக்கிறார். இதுதான் அவங்க ஃபுட்டு. சாப்பிட்டுட்டு போறார். நைட்டு தூங்கவே இல்லை. பேதுருவாவது கொஞ்ச நேரம் தூங்கினார் இந்த பிரேயர் டைம்ல. நல்ல வேளை பிரேயர் டைம் தூங்கணும், இல்லைன்னா இன்னைக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங் தூக்கமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 2 hours கொஞ்சம் ஏசிக்குள்ள இருந்து தூங்குறதுல தான் இருக்கு. தூங்கவே இல்லை. சில பாக்குறாங்க, என்ன தீர்க்க தரிசனம் வந்துட்டு இருக்கு. இனி யூத் ஃபெஸ்ட் முடிவு வர தூக்கம் வராதுல்ல. ஆமா, இவர் நைட்டு ஃபுல்லா தூங்கல. ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காரல, எங்கேயுமே உட்கார வைக்கல. பேதுருவாவது போய் நெருப்பு மூட்டுற இடத்துல உட்கார்ந்தான். அடி மேல அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த நாள்ல சிலுவையை தோள்ல தூக்கி வச்சு நடக்கிறார். போற வழியில எல்லாம் விழுறாரு. எருசலேமின் வீதிகளில் என் ரட்சிப்பின் அதிபதியாய் அவ ஏன் கேப்டன் ஆனதுனால அவருக்கு இந்த பிரச்சனை. ஆனாலும் அவர் நான் இந்த டீமுக்கு கேப்டனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகல. நான் ஏஞ்சல்ஸ் டீமுக்கு கேப்டனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல, அவர் தேவ தூதரிலும் அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்த பொருளை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் தேவ தூதனாய் இருந்திருப்பார் என்றால் அவர் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுத்திருப்பார். அவர் சிறுக 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 தூதனும் பார்த்துட்டு இருப்பான், பரவாயில்ல இவரை நம்மள மாதிரி வந்துருவாரன்னு பார்த்தா தூதனை விட அவரும் சிறியவரானார். சிறியவரானது எதுக்கு தெரியுமா? விழுந்து போன என்னையும் உங்களையும் தூக்கி எடுக்க, எனக்கு கேப்டனாக. இது பிதாவுக்கு ஏற்றதா இருந்தது. எனக்கு ஜீசஸ் கேப்டன் ஆனதும் பிதா இயேசுவை பார்த்து சொல்றாரு, எனக்கு நேசகுமாரன். ஆமென். இயேசு எனக்கு கேப்டன் ஆனதும் பிதா இயேசுவை பாசத்தால
ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இயேசுவை குறித்து நீதியும் ஞானமும் கைகளை உயர்த்தி இயேசுவே நீரே ஆமே நீதியும் இயேசுவே நீரே அற்பமான அற்பமான அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தயவால் அவர் சிலுவையிலே ஒன்று குற்றவாளிகளின் நடுவில் இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27, 28 வசனங்களிலே அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார். அடுத்த வார்த்தை அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏன்னா அவர்கள் நடுவில் அவர் இருந்ததுனால. நம்மில் ஒருவராக அவர் மாறிட்டார். நம்மில் ஒருவராக. அந்த கள்ளர்கள் யாரு? அந்த கள்ளர்கள் பேரு தெரியுமா? வீட்டில் போய் ஆதார் கார்டு எடுத்து பாருங்க. ஆதார் கார்டு போட்டோலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அக்கிரமக்காரரில் ஒருவர். பேதுரு முந்தின இரவு இயேசுக்கு எதிரான கூட்டத்தில் போய் உட்கார்ந்த போது அவர்களில் ஒருவனாய் பேதுருவை அவர்களுக்கு பார்க்க முடியல. ஆனா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்களில் ஒருவராய். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க, ஒருவர் கூட நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் நமக்கு உதவியாக கை கொடுக்கிறவர். அதனால எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும் அவங்களே வேண்டிட்டு கிடக்கிறாங்க. அது தெரியாது. ஆமே, பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே ஒரு நாமம் மட்டும்தான், இயேசு என்கிற நாமத்தை தவிர வேற யார் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நோ யூஸ். சத்தமா ஜீசஸ். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரரில் ஒருவராக பேதுரு இருந்து பார்த்தார். நீயும் அவரோடு இருந்தவர்களே முடியல, இருக்க முடியல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் முடியாது. ஆனா இயேசு குற்றவாளிகள் நடுவில். இரண்டாவது நிந்தைகள் என்றால் கொஞ்சம் அல்ல. மார்க் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி இயேசுவை எப்படி நிந்திக்கிறாங்க தெரியுமா? திராணி இல்லாதவன். அவருக்கு திராணி இல்ல. அவருடைய திராணியின் அடையாளம் என்ன தெரியுமா? இதோ பாருங்க, ஒரு கூட்டம் அவர் அப்பா எங்க கேப்டன், அவர் எங்களை மீட்டெடுத்த, ஆமென், ஜீசஸ் இஸ் மை கேப்டன். ஆமென். இந்த ஒரு கூட்டம் இல்ல, உலகம் முழுவதும் திரள் கூட்டம். இவருக்கா திராணி
ஆனா அவர் அதெல்லாம் சகித்தார். நிந்தை நிந்தை உலகோர் பகை தீட்டால் என்னை வெறுத்திட்டாலும் குளோரி நிந்தைகள் சுமந்தீட எனக்கு கிருபை தாரும். இதற்கான கிருபையை முந்தின இரவு கர்த்தர் கொடுத்தார். முந்தைய இரவு கர்த்தர் கொடுத்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது ஒரு தூதன் வந்து அவர் என்ன செய்தானா? பலப்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் சில நிந்தை சில அவமானங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அதற்கான கிருபையை முந்தின இரவே கர்த்தர் உங்களுக்கு தந்து விட்டார். அப்படி தந்ததுனாலதான் பல நிந்தை அவமான போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு நாம நிற்கிறோம். கிருபை பெற்றவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்றார். கிருபை இழந்தவன் நாண்டு கொண்டு செத்தான். யாரு? யூதாஸ். ஆமென். அவர் சொல்லிட்டு அவரு வாங்க. கிருபை இழந்தவனால ஃபேஸ் பண்ண முடியல. பாத்தீங்களா? ஒரு காரியம் அவனை குத்துனது அவனால ஃபேஸ் பண்ண முடியல. எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அப்போ ஆண்டவர் என்னை நிந்தை வந்து சந்திக்குதா? முந்தின இரவு கிருபை வந்து சந்தித்தது. நீ அத்தனையும் தாங்கினாய், அத்தனையும் தாண்டினாய். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அப்பா பாராட்டின கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஆமா. இந்த வருஷம், போன வருஷம் எப்படிங்க இருந்தது உங்க லைஃப்ல? அதுக்கு முந்தின வருஷம் எப்படிங்க இருந்துச்சு? 2022 எப்படி இருந்துச்சு உங்க லைஃப்ல? 2021 எப்படி இருந்துச்சு? சில இயர், சில டேஸ், சில மந்த் நம்ம லைஃப்ல வேண்டவே வேண்டாம்பா, இப்படி மட்டும் என் லைஃப்ல நடக்கவே கூடாது. நம்ம சில சூழ்நிலைகள் எல்லாம் சந்தித்தோம். அதெல்லாம் எப்படி தாங்கி வருகிறோம். ஆமென். இயேசு யாரை பிதா என்று அழைக்கிறாரோ அவரை தானே நாமும் பிதா என்று அழைக்கிறோம். அவர் தம்முடைய கிருபையை தந்து 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள், எத்தனை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நிந்தை நடுவில் அடுத்த வெரி வெரி பெயின்ஃபுல்லானது என்ன தெரியுமா? அவரால் பிதான்னு கூப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வராரு. என் தேவனே, என் தேவனே. அவர் ஏன் பிதான்னு கூப்பிடலைன்னா அவரால் இப்போ கூப்பிட முடியல. நமக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். ஆனா நம்மில் பாவம் ஓங்கி இருக்கு மட்டும் நம்மளால அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. இளையகுமாரனுக்கு தன் தகப்பன் இடத்துல பிள்ளையா வர முடியல. நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல விழு பண்ணினார். அந்த சில மணி நேரம் அவரால் என் அப்பாவை எனக்கு அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு நிலையில நான் வரும்போது இருக்கிற வலி, இங்கதான் அவர் கத்துறார். ஏன் என்னை கைவிட்டீங்க? அவருக்கு அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன். இந்த உபத்திரவம் அவருக்கு பிதா அனுமதித்தது எதற்கு தெரியுமா? நான் அவர் அப்பான்னு. அதாவது நம்ம அப்பாவை நம்மளால அப்பான்னு கூப்பிட முடியாத சிச்சுவேஷன், அந்த வழி வேற. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இயேசு யாரோ பிதா யாரோ. இந்த பெயின் இயேசுவுக்கு மட்டும் இல்லை, பிதாவுக்கும். அதன் அடையாளம் தான் அவருடைய இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாக தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்பட்டது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நானும் ஓடி வரேன், நீங்களும் ஓடி வாரீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் பிதாவான என் தேவனே தகப்பனே. ஆமென். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன்னா நான் உடனே யாரை நினைக்கணும் தெரியுமா? என் கேப்டனை நினைக்கணும்.
என் கேப்டனுக்கு அப்பான்னு கூப்பிட முடியாம இருந்தார். ஒரே பிள்ளை. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர்கள் ரட்சிப்பின் அதிபதியை. அப்போ இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்றால் என் ரட்சிப்பின் அதிபதி எனக்காக பாடுபட்டிருக்கிறார். எனக்கு மகிமை கன்ஃபார்ம். Who is your captain? அவன் கேப்டன் சொல்லபடி செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். சில டீம்ல எல்லாம் கேப்டன் ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா? நான் இங்க நில்லுன்னு சொன்னா அவன் அங்க நிக்கிறான். நான் வரல, என்ன யாருமே மதிக்கல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேட்ச் எல்லாம் நடக்கும்போது டீம் தோத்துட்டாங்கன்னா கேப்டன் மட்டும் போய் பேசிட்டு வருவாப்ல. டீம் ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த கப்பு வாங்குறது கேப்டனா இருந்தாலும் அவ்வளோ பிளேயர்ஸை கூட நிற்பாங்க. என் கேப்டன் தோற்றவர் கிடையாது, ஜெயித்தவர். அதனால நாளைக்கு நான் அவரோடு கூட நிற்பேன். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் glory. ஆமென். பரமானந்த கீதம் எழும்ப. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் ஓரதனரே. ஆமென். இயேசு என் கேப்டன் சொல்றவங்க அப்படியே கைகளை உயர்த்தி பரலோக பிதாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். glory. ஜீசஸ். ஆமென். யார் சொன்னா நீ அப்பா இல்லாத வேண்டு? ஆமென். யார் சொன்னா நீ அனாதேன்னு? ஹல்லேலூயா. 6 to 8 டைம் முடிஞ்சு, செய்தி முடியல. இன்னும் 2 பாயிண்ட் டச் பண்ணி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே குற்றவாளிகளின் நடுவில், நிந்தனை நடுவில், பிதாவை என்று அழைக்க முடியாத நிலையில். 4வது மார்க் 15:40 சொல்லப்பட்டிருக்கிறது, சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய. அது யாரு? சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், இயேசுவின் தாய். என்ன அதுல ஒரு மெசேஜ் இருக்கு நமக்கு? இந்த தாய் உறவெல்லாம் சிலுவையில் அவர் ஏறினதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் மரியாள் யாருடைய தாயாக தான் அறியப்படுறாங்க தெரியுமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியம் மரியாளுக்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தான் தெரியவில்லை. எனவேதான் பெந்தேகோஸ்தே நாள்ல மரியாளுக்கு ஸ்பெஷல்லாம் கிடையாது. மற்றவர்களோடு கூட 3 வருஷம் கூட இருந்தவங்க, இயேசுவோடு இருந்தவர்களோடு கூட 33 வருஷம் இயேசுவோடு இருந்த மரியாளும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிலுவையில் அவர் ஏறுறது வரைக்கும் அவருக்கு இங்கே ஒரு உறவு தேவைப்பட்டது, முடிஞ்சது. ஏன்னா மரியாளுக்கும் கேப்டன் யாரு தான்? இயேசுதான். அதனாலதான் அவர் சிலுவையில் ஏறினதுக்கு அப்புறம் இங்க இயேசுவின் தாய் என்று எழுதப்படவில்லை. சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள்.
இவங்கெல்லாம் எங்க நிக்கிறாங்க தெரியுமா? அவர் வேதனையில் துடித்த போது உறவுகள் எல்லாம் தூரத்தில். இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உறவுகள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த பெயின் அவருக்கு நல்லா தெரியும். இந்த பெயின் அவருக்கு நல்லாவே தெரியும். 5வதாக எல்லாருக்கும் முன்பாக அந்த 37வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். எல்லாருக்கும் நாங்க சத்தமிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு அவர் எனக்கும் சேர்த்து தாங்க சத்தம் போட்டிருக்கிறார். இவனுக்காக தான் நான் மறிக்கிறேன், இவன் வேணும் எனக்கு. இவனுக்காக தான் நான் மறிக்கிறேன், இவன் எனக்கு வேணும். இவனுக்காக தான் மறிக்கிறேன், இவன் எனக்கு வேணும். அதனாலதான் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கும். அவருடைய உழைப்பின் பலன் தாங்க நாம. ஆமே, அநேகர் அவர் சத்தம் போட்டார் பாருங்க எனக்காக. இவனை நான் பாவியா பார்க்க கூடாது, இவனை நான் நீதிமானதா பார்க்கணும். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக அவர் வேண்டிக் கொண்டார். மகா சத்தமிட்டு, அப்பா நான் சாகுறேன், உங்க கையில கொடுக்கிறேன், இவனுக்காக அவன் எனக்கு வேணும். அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக சுதந்திரமாக கொடுப்பேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் முழுமையாக உபத்திரவங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவன் அப்படி அவரை பூரணப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். நம்மையோ கிறிஸ்துவுக்குள் பூரணப்படுத்த, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் சிறுகணும், அவர் பெருகணும். இயேசு தம்மை முழுமையாக கொடுத்தது போல இயேசுவுக்காக நாம் நம்மை முழுமையாய் கொடுத்து அவருடைய சுவிசேஷத்தின் ஒளியை வீசுகிற தீபமாய் சுடராய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். எங்க படகு நிறைய மீன் கொடுத்ததுக்கே பேதுரு எல்லாத்தையும் விட்டு இயேசு கிட்ட வருவான் என்றால் தம்மை முழுமையா கொடுத்திருக்கிறார். அற்பமான வாழ்வு அற்புதமாய் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, அற்பமான வாழ்வு அற்புதமாய் அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும். ஆமே, நான் சிறுக ஆமென். தீபத்தின் தீரியா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடலை பாடி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் தம்மை முழுமையாக தந்தார்.
இனி நமக்கு எத்தனை காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆமென். அதை கொடுக்க விரும்புறோமா? முழுமையாய். என் முழுமையும் கிறிஸ்துவுக்கு, அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. ஆண்டவரே, நான் உம்முடையவனாய், அப்பா, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவனாய், உம்மை பிரதிபலிக்கிறவனாய், அப்பா, உம்முடைய நிருபமாய் இந்த பூமியிலே வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மன மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, ஆமென். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வில், இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோம். இனியாவது திருமுகம் காண, ஆமென். இனியாவது அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, நாதானின் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் சிநேகம், ஆமென். என்னை காணுவோம். நாதானின் சிநேகம், சிநேகம் பெருகட்டும் என்னில், ஆமென். பெருகட்டும் என்னில், என்னை காணுவோம். அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு அற்புதமாய் ஆட்கொள்ளும் தேவா, அற்பமான வாழ்வு, என் அனைத்தையும் நான் தருகிறேன். சொல்லுங்க, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, ஏசப்பா, ஆமென். glory தீபத்தின் தீரியா, நான் சிறுகவோ, நான் சிறுக. ஆண்டவரே, glory தனலமா ஷேகரேலே தீபத்தின் தீரியா, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும், ஓ கல்வாரி, ஆமென். கரைத்திடும். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்வோம், என் ஸ்நேகம், என் ஸ்நேகம் நீனக்கு மாத்திரம், வேறே யாரும் தவறுகில்ல, என்றெல்லாம் நீனக்கு மாத்திரம், என்னை முற்றும் தருந்திதா. என் ஸ்நேகம், என் ஸ்நேகம் வேற யாரும் கவருகில்ல, ஆமென். glory என்றெல்லாம் என்னை முற்றும் தருந்திதா, என்னை முற்றும். இந்த முழுமையான அர்ப்பணிப்போடு எல்லாரும் கைகளை அசைத்து ஆராதிப்போம். ஆராதனா, ஆராதனா, இந்த முழுமையான அர்ப்பணிப்போடு we worship you Jesus, we love you Jesus, amen, amen. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya.
ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில் உங்க சமூகத்திலே கொண்டு வந்து உம்முடைய அன்பை, கல்வாரி சிநேகத்தை அப்பா இன்னுமாய் தியானிக்க, புரிந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை மகிமையில் சேர்க்க நீர் உபத்திரவங்களினால் பூரணப்பட்டு எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் எத்தனை எத்தனை. ஆண்டவர், இதற்கு நாங்க பாத்திரவான்களே அல்ல. நன்றி உள்ளவர்களாய், உம்முடையவர்களாய் நாங்க வாழ கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா, இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதாக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.